சரியா? சரியா, அதுவும் சொல்லி கூட, அதுவும் அப்படி சொல்லலைனாலும், அப்படி சொல்லியுமே யாரும் அவங்க பெருசா மதிக்க மாட்டேங்காங்க. பிறகு சொல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? புரியுதானே சொல்றது? அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். எங்களை பொறுத்தளவுல நீங்க இப்ப பக்தியில போய் முழுகுறீங்க இல்லையா, அதை விட இதுல போறது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவேன். ரொம்ப ஈஸி. அதுலனா நிறைய செலவழிக்கணும். எப்படி? நீங்க போற வழிபாட்டு தலம் பக்தினா நிறைய செலவு பண்ணணும். செலவு பண்ணா கூட பல பேர்கிட்ட நீ கெட்ட பேர் ஆகணும். கெட்ட பேர் ஆகும். நீ உன்னைய அதுல 10 பேருக்கு நீ செலவு பண்றன்னு சொன்னா 5 பேர் உன்னைய நல்லவன்னு சொல்ல மாட்டான். அவனை போய் சொல்லு அப்படின்னு தான் பேசுவாங்க. ஏதோ ஒரு குறைய சொல்லுவாங்க. இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் நிறைய வரும் பக்தி மார்க்கத்துல. ஆனா நம்ம ஞான மார்க்கத்துல அது இல்ல. எப்படி? அது இல்ல. ஏன்னா அதுல போனீங்கன்னா நீ 10 பேருக்கு உனக்கு வேணும்னு தேடுவ. பக்தியில போனா நமக்கு 4 பேர் வேணும்னு தேடுவ. சித்தாந்தத்துல வந்துட்டா யாருமே எனக்கு வேண்டாம். எப்படி? யாருமே வேண்டாம். அட போடா. அப்ப யாருமே வேண்டாங்கும் போது இங்க நமக்கு செலவும் இல்ல, நம்மளை யாரும் குறை சொல்றதுக்கும் இல்ல. அப்ப எது ஈஸி? இதுதான் ஈஸி. ஆனா நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? இதுதான் கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப கஷ்டம். காரணம் என்னன்னா அதுல போய் மூழ்கி, எப்படி சொல்றது, மூழ்கி கும்மாளம் போட்டதுனால அதுல இருந்து வெளியே வர முடியல. இவ்வளவுதான் வித்தியாசம். புரிஞ்சது நான் சொல்றது? வெளியில வர்றதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுங்க, வந்துடலாம். புரிஞ்சதா? இப்போ எப்படி சொல்றது, இன்னைக்கு கூட யாரோ சொன்னாங்களே, ஆமா, குணப்படுத்துறதுக்கு கோயில் கோயிலா கூட்டிட்டு சேர்றேன்னு சொன்னாரு. அது தெரிஞ்சவர் அவங்களுக்கு. மத்தியானம் வந்தாங்களே, அது எதுக்கு கோயில் கோயிலா கூட்டிட்டு போனா எப்படி குணமாகும்? அப்ப அவங்களுக்கு யாரும் அதை சொல்லியிருக்காங்க, நீ கோயில் கோயிலா போ, உனக்கு எல்லாம் சரியா போகும்னு சொல்லி. புரிஞ்சதா? அப்போ அதை இப்படி பக்தி மார்க்கத்துல அப்படித்தான் வரும். தப்பான லைன் தான் வரும், எல்லாம் தப்பாதான் வரும். இங்க அது வராது. அப்படியா, இப்படி ஆகி போச்சா, உட்கார் பாப்போம், பயப்படாத, அது என்னன்னு அப்புறம் பாத்துக்கிறலாம், எதுக்கு பயப்படுற, தைரியமா உட்காரு அப்படிங்கிற உட்கார வச்சு அந்த தைரியத்தை கொடுத்துரும். ஓ இது இல்ல, நம்ம தான் வெட்டியா பயந்து போய் கஷ்டப்பட்டிருக்கோம், அதை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். புரியுதா? சிம்பிள் விஷயம்தான். இதுல நம்ம பயணம் பண்றோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன ஆறுதல் அப்படின்னா, நிறைய நம்ம முன்னாடி குமிஞ்சாலும் அதை பத்தி நம்ம சந்தோஷப்பட மாட்டோம். ஒண்ணுமே இல்லைனாலும் வருத்தப்பட மாட்டோம். இதுதான் சிவ சித்தாந்த சித்தர்களுடைய நிலைப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. அது ஒரு விஷயமே இல்லை. இல்லாம இருக்கிறது நமக்கு ஒரு விஷயம் இல்லை. நிறைய குமிஞ்சு கிடக்குனாலும் அதுக்கு ஒரு விஷயம் இல்லை. அதுக்காகவே காலில் தள்ளி விட்டாது போலாம். அது தேவைப்பட்டா என்னைக்கு வரும். இப்ப என்னத்துக்கு நம்ம முன்னாடி கிடக்கு, அந்த ஆசை வராது. அதே நேரத்துல உனக்கு தேவையானது உன்கிட்ட சேர்ந்துடும். இதுதான் சிவ சித்தாந்த மார்க்கம்னு சொல்றது, ஞான மார்க்கம்னு சொல்றது. இன்னும் திருப்பி சொல்ல போனா, இப்ப இந்த பரதேசிய பல உதாரணம் நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் இல்லையா? இப்ப ஒண்ணுமே இல்லதான் கையில, எப்படி சிஞ்சி மிஞ்சி போனா வந்ததை கூட இன்னைக்கு எல்லாம் விதைச்சிட்டோம். வந்தது ஒரு 12 வந்தது கூட காலை சாயந்தரம் 6 மணிக்குள்ள அதை காலி பண்ணிட்டோம். வார சனிக்கிழமை நமக்கு 50,000 ரூபாய் வேணும். எப்படி போய் நம்ம வர்றதுக்கு 50,000 வேணும்.
நல்லா கணக்கு எடுத்தாங்க, 2 ரூபா கிடக்கும் 1 ரூபா கிடக்கும் தெரியாது அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள. எந்த தைரியத்துல சொல்றோம்? யோசிச்சு பாருங்க. அது குறுமேலங்கிறதுல வச்சிருக்குங்கம்மா. ஞானத்தை கத்துக்கிட்டதுனால, சித்தாந்தத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டதுனால, நம்ம அந்த சத்திய பாதையில பயணம் பண்றதுனால, அட போடா எப்படி இன்னும் 1 வாரம் இருக்கு, அன்னைக்கு பார்ப்போம் அப்படி அந்த எண்ணம் தான். அது இவனுக்கு வர்றது மட்டும் இல்ல, நீங்க இந்த நிலையில இருந்தா உங்களுக்கு கூட அதேதான். அந்த தைரியம் வந்துடும், பயம் வராது. இப்ப மத்தியானம் கூட சாந்தியும் எங்க காணும் பழனிமால 2 பேர்த்தும் நான் வீட்டுக்காரரை வச்சு கேள்வி பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, மகளை நீங்க இப்படி பயந்துகிட்டு இருக்கீங்களா, இருங்க அடுத்த வாரம் ஒத்தனை வைக்க சொல்றேன்னு. புரிஞ்சதா? அந்த மாதிரிதான் புரிஞ்சுதா? அவரு அது அதுக்காக நம்ம அவங்க போய் ஒத்தனை வயன் உடம்பு விடுவோமா என்ன? என்னதான் சொன்னாலும் நாய் இருக்குன்னு காலை சுத்திட்டு கிடக்கு, போங்க நாய்யா அப்படின்னு சொல்லிதான் விட்டுருவோம். ஆனா அவங்களுக்கு என்னடா ஐயா இப்படி ஆகி போகுமே, காரணம் என்னன்னா அந்த முழு நம்பிக்கை இல்லாததுனால. நான் அப்பவே சொன்னேன், நான் இவ்வளவு சொல்றேன், இந்த ஒரு பதில் வருதா இந்த நாய்கள்கிட்ட அப்படின்னு. புரிஞ்சுதா? ஆனா வாங்குறதுக்கு மாத்திரம் நாங்க வாங்க ரெடியா இருப்போம்ன்றா பழனியம்மா. புரியுதா? அந்த மாதிரிதான் இந்த மார்க்கம் நிலைப்பாடுகள். அப்ப நம்ம இதுல எப்படி இருக்கணும்?